Hello, welcome to I2I Academy. So, இன்னைக்கு periodic classification chapter one shot video la பார்க்கலாம். So, இது பார்த்தீங்கன்னா நீட்டா இருந்தாலும் சரி JW, so it is very easy scoring chapter. சரிங்களா? இதுல வந்துட்டு கான்செப்ட் மட்டும் நமக்கு தெளிவா இருந்ததுன்னா இதுல ஈஸியா நம்மளால full marks score பண்ணிடலாம். Okay, let's start with a question. Why do we need to classify the elements? எதுக்காக ஒரு elements நமக்கு தெரியும் நிறைய elements நம்ம படிச்சிட்டு இருக்கோம் கரெக்ட்டுங்களா? அதுல elements ஓட classification எதுக்கு important அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சரிங்களா? So first இந்த டேபிள் பாருங்க என்ன இயர் போட்டிருக்காங்க இயர் 1800ல நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 எலிமெண்ட்ஸ் தான் தெரியும். அப்போ 1800ல 31 எலிமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பாய்லிங் பாயிண்ட் அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறது ஓகே இது கொஞ்சம் பாசிபிள். அப்போ ஆஸ் இயர் பாசஸ் 1865ல போகும்போது என்ன ஆகுது எலிமெண்டோட கவுண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா? அதே மாதிரி இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம இப்போ என்ன இயர்ல இருக்கோம் 2025ல இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ். அப்போ 118 எலிமெண்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்பர்ட்டியும் நமக்கு தனியாக படிக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அஸ் டு ரிமெம்பர் எவ்ரிதிங். ஓகே, அதனால நம்ம சயின்டிஸ்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா எலமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்ஸும் ஒரு குரூப்பாக கிளாசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த செட் ஆஃப் கேட்டகரியில் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்றக்காக வி ஆர் கிளாசிஃபையிங் த எலமெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபரீனியர். டாபரீனியர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா எலமெண்ட்ஸை ஒரு மூணு செட்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, மூணு செட்டா கிளாசிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் அட்டாமிக் வெயிட். ஸோ 3 elements ஆர் அரேஞ்ச்ட் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டி, அதுவும் நமக்கு முக்கியம். ஓகே, அப்போ 3 எலமெண்ட் இருக்குன்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பிளஸ் தேர்ட் எலமெண்ட் வில் பி த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் செகண்ட் ஒன். சரி, இதுதான் டாபரீனியர். ஓகே, டாபரீனியருங்கிறவர் ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட். இதுதான் அவருக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். சி த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலிமெண்ட் வாஸ் அப்ராக்சிமேட்லி த ஆவரேஜ் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த அதர் 2 elements அப்படிங்கிற சொல்றோம். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. லெட் மீ கன்சிடர் தி செட் 2 எக்ஸாம்பிள். லித்தியம், லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 7 கரெக்டா? அதே பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 39. அப்போ 7 plus 39 divided by 2 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் 46 by 2. this is equal to 23. 23ங்கிறது atomic mass of sodium. ஓகே, ஸோ இப்படி தான் அவர் கிளாசிஃபை பண்ணார். ஆனால் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் தியரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் ஹேவிங் சம் ட்ராபேக்ஸ். ட்ராபேக்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன். இதில் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் கவரேஜ், ஹீ குட் நாட் கம்ப்ளீட் ஆல் த எலமெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இன்கன்சிஸ்டன்ட் ட்ரையட் ப்ராப்பர்ட்டி. ட்ரையட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 3 எலமெண்ட்டு நமக்கு ப்ராப்பர்ட்டி வைஸ் சிமிலராக இருக்கணுங்கிறது ஒரு மெயின் க்ரைட்டீரியா கரெக்டாக? இங்கே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது சில ட்ரையட்ஸில் இட் இஸ் கோயிங் அவே. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ப்ரிடிக்டிவ் பவர். ப்ரிடிக்டிவ் பவர் அப்படின்னா இனிமேல் கண்டுபிடிக்கிற எலமெண்ட்ஸை எங்கே பிளேஸ் பண்ணணும் எப்படி அதை இது பண்ணணுங்கிறது அதுக்கு ஐடியா கிடையாது. நெக்ஸ்ட் லிமிட்டட் எக்ஸ்பிளனேஷன். கெமிக்கல் பிஹேவியரை பற்றி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு இல்லை. ஹெவியர் எலமெண்ட்டை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அப்போ தியரிட்டிக்கல் பேஸில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இதுதான் என்ன சொல்கிறாங்க டாபரீனியரோட லிமிட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஃபெயிலியர் தியரி அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்த பர்சன் வரணும். அடுத்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட சயின்டிஸ்ட் நியூலாண்ட். இவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலமெண்ட்ஸை வந்துட்டு 8 எலமெண்ட்ஸாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக 3 elements அரேஞ்ச் பண்ணுறாங்க, 8 எலமெண்ட்ஸாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. எவ்ரி 8th element will have similar property of the first element. இது எப்படின்னா ஒரு மியூசிக்கல் ரிதம் சா ரி கா மா பா தா நீ, again it will start from sa கரெக்டா? அதே மாதிரி இங்க பாருங்க லித்தியம் is having similar property with sodium. இப்போ லித்தியம்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 3 4 5 6 7 8. அப்போ சோடியம்ங்கிறது ஒரு 8th element is having similar property with lithium. அப்போ if you start beryllium as 1 2 3 4 5 6 7
and this one will be 8. okay அப்ப இது ரெண்டுக்கும் நமக்கு ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கும். ஓகே ஸோ இதுதான் இவர் கண்டுபிடிச்சது. ஸோ இதில் லிமிடேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இதில் லிமிடேஷன் இருக்கு. அதே மாதிரி இன்கம்ப்ளீட் கவரேஜ், நியூலாண்ட்ல இன்கன்சிஸ்டன்ட் குரூப்பிங், அவரால் குரூப்பிங் பண்ண முடியல. ஓகேவா, இந்த எலிமெண்ட் நமக்கு ப்ராப்பர்ட்டி வைஸ் சிமிலரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் லேக் ஆஃப் explanation of atomic structure. அதில் இருக்க atomic structure பற்றி he could not able to explain. அதுக்கப்புறம் ஒரு exceptions and irregularities பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ப்ரிடிக்டிவ் பவர் அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்தெந்த எலமெண்ட் புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவும் இல்லை. இது வந்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு லிமிடேஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் ஆக்டிவ். அகெயின் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், this is also arranged on the basis of atomic weight. Yes? Okay. Next one பாத்தீங்கன்னா Lothar-Meyer's periodic table. Lothar-Meyer அப்படிங்கிறது he is Lothar-Meyer and he is a German chemist. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம், he is plotting a graph between atomic volume and atomic mass. okay இந்த மாதிரி நமக்கு plot பண்ணும்போது ஒரு எலிமெண்ட்டும் ஒரு கிராஃப்ல நமக்கு it is giving upside and downwards. okay நமக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த எலிமெண்ட் எல்லாம் எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்குங்கிறது நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ சோடியம் இஸ் ஹியர், பொட்டாசியம் இஸ் ஹியர், ருபீடியம் இதெல்லாமே நமக்கு என்னது ஆல்கலி மெட்டல்ஸ். ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் கிராஃப்ல நமக்கு டிப்ல இருக்கு. அதே மாதிரி ஆல்கலைன் எர்த் மெட்டல் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது பார்த்துக்கோம். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் இது வந்துட்டு அசெண்டிங் கர்வ், மேல இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அசெண்டிங் கர்வ். கீழே இருந்து மேலே போகுது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் டிசெண்டிங் கர்வ் அண்ட் திஸ் ஒன் இஸ் அசெண்டிங் கர்வ். ஓகே அப்ப எதெல்லாம் அசெண்டிங் கர்வ்ல இருக்கு எதெல்லாம் டிசெண்டிங் கர்வ்ல இருக்கு நமக்கு क्वेश्चन கேட்பாங்க. ஸோ அசெண்டிங் கர்வ்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன், நோபல் கேசஸ் அண்ட் ஆல்கலி மெட்டல்ஸ். கேன் யூ சி ஹாலோஜன், இங்கே ஃப்ளூரின் இஸ் கோயிங் அப், குளோரின் இஸ் அகெயின் கோயிங் அப். ஓகே ஹாலோஜன்ஸ். நோபல் கேசஸ், நோபல் கேசஸ்னா இங்கே பாருங்க நியான் அசெண்டிங் கிராஃப், ஆர்கான் அசெண்டிங் கிராஃப். ஓகே அதே மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அசெண்ட். டிசெண்டிங் கிராஃப்னா கீழே வர ஸ்லோப் கீழே வரும்போது என்னென்ன வருது, ஆல்கலி எர்த் மெட்டல். சி பெரிலியம் இஸ் ஹியர். ஓகே நெக்ஸ்ட் ஒன் கால்சியம் இஸ் ஹியர், மெக்னீஷியம் இஸ் ஹியர். இப்போ ஸ்லோப்ல கீழே இறங்கும் போது வரதெல்லாம் ஆல்கலைன் எர்த் மெட்டல், அதை டிசெண்டிங் கிராஃப் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ங்கிறது so he is Mendeleev and he is a Russian scientist. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரீவியஸ் சயின்டிஸ்டோட லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ற மாதிரி இவரோட பீரியட்ல 63 எலமெண்ட்ஸ் தெரியும். இந்த 63 எலமெண்ட்ஸும் எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ இதுதான் அவர் கொடுத்த பீரியாடிக் டேபிள். இவரோட பீரியாடிக் டேபிள்லயே நம்ம குரூப்ஸ் பீரியட்ஸுங்கிறது கிளாசிஃபை பண்ணிட்டோம். இவரோட பீரியாடிக் டேபிள்ல ஹி இஸ் ஹேவிங் 8 குரூப்ஸ். ஓகே 8 குரூப்ஸ்ல கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ நியூலாண்டுக்கும் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் என்ன மெயின் லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, நியூலாண்ட் கால்சியம்க்கு அப்புறம் எந்த எலமெண்ட்டும் அவரால் அரேஞ்ச் பண்ண முடியல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா கால்சியம்க்கு அப்புறம் ஹீ இஸ் அரேஞ்சிங் சர்டன் எலமெண்ட்ஸ். ஓகே அதுதான் நமக்கு ஏன் அதில் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா 3D சீரீஸ் வந்துடும் கரெக்டாக. ஸ்கேண்டியம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிறது ப்ரீ பிளாக் எலமெண்ட்டோட நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா செப்பரேட்டாக இதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஓகே இந்த மாதிரி பண்ணுறது தான் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ இதில் நிறையா எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அயன், இங்கே பாருங்கள் இங்கே சர்டன் எலமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் சேம் குரூப் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஏ குரூப் பி குரூப் அப்படி தான் பார்த்துருப்போம். ஓகே இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் சேமாக இருக்கிறனால he didn't give separate position for these element. இதுலேயும் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்னன்னா பொசிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். கேன் யூ சி ஹைட்ரோஜன் இஸ் பிளேஸ்ட் இன் குரூப் 1. ஆனால் இது ஏவா பியான்னு நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியல. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ராபேக். ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாசஸ். அட்டாமிக் மாசஸ்ல தேர் ஆர் சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஓகே அதுக்கப்புறம் சிமிலர் குரூப்ஸ் எல்லாம்
சிமிலரா இருக்கு. இங்க பாருங்க, லைக் எலமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அன்லைக் எலமெண்ட் இன் சேம் குரூப், இதெல்லாம் நமக்கு இருக்குது. அதனால இது ஒரு டிராபேக். அப்புறம் there are certain gaps. Can you see gaps in the periodic table? அது இனியும் fill பண்ணல. அப்புறம் these are the causes of periodicity and no place. There is no place given for noble gases in this period. Okay, so இதெல்லாமே நமக்கு ஒரு drawback of his theory. Next one, modern periodic table. Modern periodic table அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க periodic table. So this is a person who discovered modern periodic table. So இவரோட பேர் என்னன்னா மோஸ்லே. Okay, Henry Jewry Moseley. He is a Britain scientist. இவரு கொடுத்த periodic table தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவரு கொடுத்த periodic tableல elements are arranged on the basis of atomic number. சரிங்களா? atomic number பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த periodic tableல இருக்க இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்டடீஸ், ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரே ஸ்டடீஸ்ல ஒரு எலமெண்ட்டையும் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸோட பம்பார்ட் பண்றாரு. பம்பார்ட் பண்ணி அதுல ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூ இட் இஸ் சிமிலர் டு யுவர் அட்டாமிக் நம்பர். அதனால இவர் என்ன பண்றாருன்னா he is arranging the element on the basis of atomic number. இங்க பாருங்க, certain elements were bombarded with high speed. இவர் என்ன சொல்றாரு, square root of frequency was directly proportional to the atomic number. அந்த square root of frequency நம்ம கிடைக்கிறது இங்க square root of frequency, அதுவும் atomic numberம் சேமா இருக்கறனால இந்த periodic table நம்ம எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா atomic number பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்றோம். இந்த periodic table தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க periodic table. ஓகே, நமக்கு இப்போ இருக்க எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும் 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த 118 எலமெண்ட்ஸ்க்கும் 100க்கு மேல போகும்போது தே ஹாவ் அசியூம்ட், அதாவது ஒரு ஐயூபிஎஸ்சி நேம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி ஐயூபிஎஸ்சி நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா on the basis of atomic number. If it is 0, it is nil. Okay, 1 na un, 2 na by, 3 na try, அந்த மாதிரி they have given set. For example 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஓகே, 1க்கு என்னது, 1க்கு வந்துட்டு un, 0க்கு பாருங்க nil, nil, இன்னொரு 0க்கு again it is nil. Okay, un, nil, nil, m. So this is the IUPAC name of this element at atomic number 100. Okay, for example, one more element I'll give you 190. 190 na இருந்துச்சு அப்படின்னா 1 ன்னா un, இன்னொரு 1 un, 9 க்கு என்ன இருக்கு ENN. இப்போ ENN, it should be ending with IUM, enium. Okay, so this is the IUPAC of that particular element. So இந்த மாதிரி questions-உம் அடிக்கடி கேக்குறாங்க, just have a glance. Okay, இப்போ அடுத்து என்னன்னா ஒரு எலமெண்ட்க்கு ஐயூபிஎஸ்சி நேம் படிக்கிறது போக அதோட சிம்பிள்ஸும் நீங்க படிச்சுக்கணும். இப்போ இங்க பாருங்க UNN, UNN 100க்கு 119 அப்படி இருந்துச்சுன்னா UUE. அப்போ சிம்பிள்ஸும் படிக்கணும், அதோட ஒரிஜினல் நேம் என்னங்கிறதும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ரீசெண்டா ஒரிஜினல் நேம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, அந்த ஒரிஜினல் நேம்ஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் சிம்பிள் ஆஃப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட். ஓகே, பாத்தீங்களா, இப்ப அடுத்து உடனே கேட்டாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் வாஸ் ஆஸ்க்ட் இன் நீட் 2020ல கேட்டிருக்காங்க. அவங்களே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எது இதுல இன்கரெக்ட் மேட்ச்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அன்னில் யூனியம் அப்படிங்கிறது மெண்டலீவியம்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கரெக்ட். அன்னில் ட்ரியம், okay, this is Laurentium, this is correct. Anil hexium is Seabogium, this is also correct. Ununium, that means Darmstadium, this is not Darmstadium, this should be Rottengium. Okay, so 111 is Rottengium and the answer is D is wrong, D4 is wrong. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த டேபிள நீங்க
தெளிவா படிச்சிட்டீங்கன்னா you can answer this question easily. Next one, blocks. Blocks அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம படிக்க போறது எல்லாமே மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பத்தி தான் சரிங்களா. அப்போ blocks அப்படின்னு பார்க்கும்போது we are classifying the periodic table into 4 blocks. One is S block, P block, D block, F block. எதை பேஸ் பண்ணி மேம் இந்த blocks classify பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரான் ஓகே எந்த பிளாக்ல நம்ம போய் என்டர் ஆகுது, எந்த ஷெல்லில் என்டர் ஆகுது, எந்த சப்ஷெல்ல என்டர் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இஃப் இட் இஸ் என்டரிங் இன்டு எஸ் சப்ஷெல், வேலன்ஸ் எலக்ட்ரான் மீன்ஸ் அந்த எலமெண்ட்ல இருக்க கடைசி எலக்ட்ரான். இஃப் இட் இஸ் என்டரிங் இன்டு எஸ் சப்ஷெல் இட் வில் பி கிளாசிஃபைட் அஸ் எஸ் பிளாக். அதுல நமக்கு ரெண்டு குரூப் தான் இருக்கு. ஒன்னு ஆல்கலி மெட்டல், இன்னொன்னு ஆல்கலைன் எர்த் மெட்டல் சரிங்களா. ஸோ யூ ஹாவ் ஒன்லி 2 groups. ஓகே அதே மாதிரி P block. P blockனா என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான் should enter into your P subshell அப்படின்னு இருந்ததுன்னா அதை P blockன்னு சொல்றோம். P block or otherwise called as representative elements. There are 6 groups in your P blocks. Okay, starting from group number 13 to group number 18. இதுல பாத்தீங்கன்னா group number 1 and 2 will be classified. Next one, D block element. D block element na valence electron entering into D subshells are called D block element. It is otherwise called as transition element. Idoda group number pathinga appadina it will be starting from 3 to okay, it will be starting from 3 to 12. Okay, so this is the D transition element or a group. Next one, F block, valence electron entering into the F subshell, it is called as inner transition element. There is no separate groups for F block. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா periodic tableல lanthanides-உம் actinides-உம் கீழே they would have arranged. So total each F block sequence அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு sequence அது ரெண்டா classify பண்ணிருப்போம், lanthanide sequence and actinide sequence. Lanthanide series la 14 elements and actinide series la 14 elements. So total நமக்கு வந்துட்டு 28 elements வந்துட்டு F block elements ல இருக்கு. Okay, அது okay. Next one. Okay, so they have given one question, an atom has electronic configuration. இது கொடுத்திருக்காங்க, இது எந்த குரூப்ல இருக்குங்கிறது கேக்குறாங்க. See, இதுதான் நம்மளோட electronic configuration. Electronic configurationல valence பாருங்க 3d3 4s2 இருக்கு. Okay, according to Aufbau principle இதுக்கும் energy level calculate பண்ணீங்கன்னா இது 3 plus 2 5 வரும் கரெக்டா. இது 4 plus 0 4. அப்ப எனர்ஜி லெவல் எதுக்கு கம்மியோ அதான fill ஆகும். That means 4s only will fill first. 4s fill ஆயிட்டு தான் 3d fill ஆகுது. அப்ப valence electron actually it is 3d3 தான் valence. ஆனா எழுதும் போது நம்ம இப்படி தான் எழுதுவோம் of course. Yes, so 3d3. அப்ப valence electron is 3 along with என்ன ஷெல் இருக்கு 4sல 2 இருக்கு. அப்ப 3 plus 2 totally 5. 5ங்கும்போது it is 5th group element. Okay, இப்ப 3d3 4s2 அப்படின்னு கேட்டு இது என்ன எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா d3 அப்படின்னு இருக்கும்போது so atomic number will be 23. So answer is suppose என்ன எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா vanadium. Okay, so here the question answer is 5th group element. Okay, next one, trends in periodic table. இதுல இருந்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம். Questions often comes from these chapters. Okay, trends அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குரூப்பை நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டோமா, அந்த குரூப்பை கிளாசிஃபை பண்ணி எப்படி இது ஈஸியா படிக்கிறது அப்படின்னா நம்ம பீரியாடிக் டேபிள்ல எவ்வளவு குரூப்ஸ் எவ்வளவு பீரியட்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹாவ் 7 periods and 18 groups. கரெக்டா. இப்போ trends in periodic tableனா ஒரு ஆட்டமோட ரேடியஸ் இங்க இருந்து லெஃப்ட் டு ரைட் போனா எப்படி இன்க்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் போனா எப்படி சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தான் பத்தி படிக்க போறோம். நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வில் ஸ்டார்ட் வித் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஷுவலா left to right, can you see increases from top to bottom. ஏன் increases from top to bottom அப்படின்னு சொல்றோம்னா see this is assuming this is hydrogen atom. Hydrogen atom ஓட electronic configuration என்ன 1s1 கரெக்டா. ஹைட்ரஜனுக்கு கீழே
lithium 1s2 2s1. அதுக்கப்புறம் sodium, so it is entering into valence shell 3s1. அப்ப என்ன ஆகுது, shell count increase ஆகுது. As the shell count increases, what will happen to the radius? Automatically அதுவும் increase ஆகும். அதே left to right அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த டேபிள் பாருங்க புரியும் உங்களுக்கு. தெரியுதா, இங்க வந்துட்டு ஷெல்லோட சைஸ் கம்மி, இட் இஸ் வேலன்ஸ் ஷெல் இன்சைட்லேயே இருக்கும்போது உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது வேலன்ஸ் ஷெல் இன்க்ரீஸ் ஆகும். வேலன்ஸ் ஷெல் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கம்மிங் ஹியர், இதுதான் நமக்கு லித்தியம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லித்தியமோட அட்டாமிக் நம்பர் நமக்கு 3. ஆனா அதுல லாஸ்ட் எலமெண்ட், செகண்ட் பீரியட்ல லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூரின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி 2,7. அப்போ இந்த 7 எலக்ட்ரானும் நம்மளோட எல் ஷெல், கே ஷெல் இஸ் இன்னர் மோஸ்ட் ஷெல், எல் ஷெல்ல தான் நம்மளுக்கு அகாமடேட் ஆகும். அகாமடேட் ஆகும்போது உங்களுக்கு அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இன்க்ரீஸ் ஆகும். அட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், நார்மலா இருக்கிற ஷெல்லோட சைஸ் ஆப்வியஸா ஷ்ரிங்க் ஆகும். ஷ்ரிங்க் ஆகும்போது உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் சொல்றாங்க, decreases from left to right, reason is Z effective. Z effective means effective nuclear charge. Okay, next one, ionic radius. Ionic radius is very important, often asked question. Ionic radius is applicable only in an isoelectronic species la தான் நம்மளோட ionic radius நம்மளால calculate பண்ண முடியும். That means accuracy-ஆ calculate பண்ணணும் அப்படின்னா, அயோனிக் ரேடியஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம் நியூட்ரல் ஸ்பீஷிஸாக இருந்துச்சு அப்படின்னா அது அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்லுவோம். அதே ஒரு ஆட்டம் அயோனிக் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஸ்டேட்டோ மைனஸ் ஸ்டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது அயோனாக கன்வெர்ட் ஆயிடும். அப்போ அந்த அயோனோட ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அயோனிக் ரேடியஸ். சரிங்களா, இதில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று கேட்டையான், இன்னொன்று ஆனையான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எழுதுறேன். N3 minus O2 minus F minus Ne plus Ne Ne அதுக்கப்புறம் Na plus Mg2 plus Al3 plus. இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன். இதுல டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா சோடியம்க்கு உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் 7. 3 மைனஸ்னா யூ ஷுட் ஆட் 3 எலக்ட்ரான். அப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நைட்ரோஜன் மேல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 8. 8 plus 2 is 10. ஹியர் 9. 9 plus 1 is 10. இது 10 தான். அதுக்கப்புறம் சோடியம்ல 11. 11 minus 1 is 10. ஹியர் மெக்னீசியம் 12. 12 minus 2 is 20. Aluminium 13. 10 minus 3 is 10 again. Okay, that means what, all the elements here are having same number of electron count. அப்ப same number of electron count இருந்ததுன்னா ஒரு ரேடியஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும், மென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா of course we can do. இங்க பார்த்தீங்கன்னா Na plus, so automatically this is the general configuration of sodium. கரெக்டா, அப்ப இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், சோடியம்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். இப்ப Na பிளஸ்னா என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல நம்ம ரிமூவ் பண்றோம். கரெக்டா, we are removing this outermost shell outside. Okay, if we are removing, what will be there, the distance between the nucleus and L shell. அப்போ ப்ராக்டிக்கலா நீங்களே சொல்லுங்க, இதுக்கும் அவுட்டர் மோஸ்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா, இதுக்கும் சி விச் ஒன் இஸ் லெஸர், ரெட் லைன் தான் நமக்கு லெஸர். அப்போ ஒரு அயானா மாறும்போது கேட்டையானா இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் ஷ்ரிங்க் ஆகும். ஓகே, சைஸ் வில் பி டிக்ரீஸ். அதே மாதிரி இப்போ எனக்கு 3 கேட்டையான்ஸ் இருக்கா, Na plus Mg2 plus அலுமினியம் 3 plus. அப்படி பார்க்கும்போது இங்க இன்னொரு ஈஸி கான்செப்ட், இங்க வந்துட்டு you know that proton count and your electron count is same. So for initially you will have 11 proton and 11 electron. After removing
1 electron, it will become 10 electron. 11 proton 10 electron attract பண்ற power எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதுவே இங்க 12 proton, after removing 2 electron, it is 10 electron. இங்க 13 proton, after removing, you will have 10 electron. Correct? அப்ப என்ன ஆகும்? Assuming this as my magnetic power. ஓகே, எந்த இடத்துல மேக்னெட்டிக் பவர் அதிகமா இருக்கோ அதோட அட்ராக்ஷன் அங்க அதிகமா இருக்கும். அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் அதிகமாச்சுன்னா what will happen? Automatically the size will be reduced. அப்போ aluminium 3+ will be having smaller size as compared to Na+ and Mg2+. ஓகே, நெக்ஸ்ட் ஆனையானுக்கு வரலாம். ஆனையானுக்கு பார்த்தோம் அப்படின்னா you are adding electron. That means நைட்ரோஜன்ல எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ல 5 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸஸா நான் ஆட் பண்றேன். எக்ஸஸா ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் கவுண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ நைட்ரோஜன்ல 7 proton is about to attract 10 electron. அப்போ what is happening? Automatically magnetic power is decrease. Magnetic power decrease ஆகும்போது இதோட attraction of 10 electron என்ன ஆகும்னா இது decrease ஆகும். அதே மாதிரி ஆக்சிஜன்ல பாத்தீங்க அப்படின்னா 8 proton 10 electron attract பண்ணும். ஓகே, அதே மாதிரி ஃப்ளூரின்ல 9 proton 10 electron. இது ஃப்ளூரினுக்கு, இது ஆக்சிஜனுக்கு. So which one will have very least? Because இதுதான், ஏன்னா 7 proton மேக்னெட்டிக் பவர் இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் போது இதுக்கு ரொம்ப attraction கம்மியா இருக்கும். attraction கம்மியா இருந்துச்சு அப்படின்னா your size of the atom will be larger here. அப்போ ஜெனரலா நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா cation with higher positive charge will have smaller radius. கரெக்டா? ஹையர் பாசிட்டிவ் சார்ஜ்னா இங்க 3+. இந்த கண்டிஷன் எப்போ அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கோம் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்ல. ஓகே, அப்ப இதுக்கு தான் அதிகமான சார்ஜ். அப்ப இதோட சார்ஜ் அதிகமா இருக்கும்போது இதோட அயோனிக் ரேடியஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி anion with negative charge, higher negative charge will have larger radius. அப்போ இந்த சீக்வன்ஸ்லயே எனக்கு N3- க்கு தான் அதிகமா இருக்கும். அப்ப நம்மளோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா N3- will be greater. Yes. So this will be the order of this isoelectronic species. சரிங்களா? So next one we'll go with ionization enthalpy. Ionization enthalpy அப்படின்னா என்னன்னா tendency of an element to remove the outermost shell. Okay, outermost electron. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ionization enthalpy. Okay, so remove an electron from an isolated gaseous species ல இருந்து நம்ம ஒரு electron remove பண்ற ionization enthalpyயும் period wise எப்படி decrease ஆகும், I mean changes வரும், group wise என்ன changes வரும்னு பார்க்கலாம். It is increases along the period. That means from top to bottom it will be increasing and decreases across the group. ஓகே, இப்போ இந்த இதை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அட்டாமிக் ரேடியஸ் பொறுத்து தான். அட்டாமிக் ரேடியஸில் என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் நமக்கு ஷ்ரிங்க் ஆகுதுன்னு சொல்றோமா? ஷ்ரிங்க் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும்போது இட் இஸ் ஆல்ரெடி டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ். அங்கிருந்து நீங்க ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சப்ளை மோர் எனர்ஜி. ஓகே, அப்போ இந்த இடத்துல யூ ஹாவ் டு சப்ளை மோர் எனர்ஜி. ஆனா டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது? இட் இஸ் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். Okay, away from the nucleus அப்படின்னா the attraction between the nucleus and your outermost shell is very less. அப்ப நீங்க ஈஸியா நம்மனால ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் அ ரீசன். உங்களுக்கு இங்க கிராஃப் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, எங்க அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும், எங்க அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்குங்கிறது நமக்கு கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஆட்டம்ல இஃப் யூ ஆர் ஆடிங் some other electron add பண்ணும்போது அதுல ஒரு நியூவா ஒரு என்தால்பி கிரியேட் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ அதோட யூஸ்வலா அந்த ஆட்டம்க்கு நெகட்டிவ் அயானா தான் நம்ம கன்வெர்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு ஆட்டம் இஸ் accepting the electron, what will happen? It will have the energy level நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ங்கிறது இதுதான். Okay, noble gas will have
zero electronegative, I mean zero electron gain enthalpy. For example, நீங்க ஒரு எனர்ஜி லெவல்ல உங்களோட எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரு குளோரின் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். குளோரின் இருக்கு, குளோரின் எப்போ ஸ்டேபிள் ஆகும்? குளோரின் 2,8,7 எப்போ ஸ்டெபிலிட்டி ஆகும்? ஆஃப்டர் ரிசீவிங் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அது ஸ்டேபிள் ஆயிடும். எலக்ட்ரான் எலமெண்ட் ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி லெவல் என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி அண்ட் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். இப்போ எனர்ஜி லெவல் கம்மியாகும். அப்ப இனிஷியலா குளோரின் இந்த எனர்ஜி லெவல்ல இருந்து இந்த எனர்ஜி லெவலுக்கு கீழே வந்திருக்கு. That is why the electron gain enthalpy is less. Okay, for example, இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த பாயிண்ட் இது. ஓகே, ஃப்ளூரினுக்கும் குளோரினையும் கம்பேர் பண்ணும்போது யூ நோ தட் ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஆனா குளோரினுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் இஸ் 2,7. வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் என்டரிங் இன்டு த எல் ஷெல். எல் ஷெல்ல இருக்குது அப்படின்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லே நமக்கு குட்டியா தான் இருக்கும். கரெக்டா? அதுல நீங்க இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது இட் டஸ் நாட் ஹாவ் த ஸ்பேஸ் டு அக்செப்ட் த இன்கமிங் நியூ எலக்ட்ரான். அப்ப அது ஒரு இட் இஸ் இன் அ ஸ்ட்ரெயின் பொசிஷன். சரிங்களா? ஸ்ட்ரெயின் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை உள்ள வாங்கும் போது இட் இஸ் நாட் கோயிங் டு த லோவர் எனர்ஜி லெவல். இன்ஸ்டெட் its energy level is slightly increase. ஆனா குளோரினுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஷெல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது போக உங்களுக்கு வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் என்னது 2,8,7 இது தேர்ட் ஷெல் தானே. தேர்ட்ல நமக்கு டிங்கிற ஒரு சப்ஷெல் வருதா? டி சப்ஷெல் இஸ் வேக்கண்ட், கம்ப்ளீட்லி வேக்கண்ட் இன் குளோரின். அதனால அந்த இடத்துல you have sufficient space, so energy level is decreasing. So you understood why it is having negative enthalpy. And noble gasக்கு ஏன் நமக்கு 0 will have positive அப்படி positive, noble gasக்கு ஏன் positive அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் தான், ஃப்ளூரினோட எக்ஸாம்பிள் தான். ஆல்ரெடி நியான் ஸ்டேபிளா இருக்கு. அதில் இன்னொரு எலக்ட்ரானை நான் ஆட் பண்ணேன்னா என்ன ஆகும்? அன்ஸ்டேபிள் ஸ்டேட். அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி லெவல் வில் பி இன்க்ரீசிங். ஸோ இட் இஸ் கோயிங் டு த ஹையர் எனர்ஜி லெவல். ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும்போது அதோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். Clear? Yes. Next one is electronegativity. Electronegativity na tendency to, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், tendency to accept electron towards an element. So it is increases across the period and decreases down the group. ஏன் increases across the period? உங்களோட effective nuclear charge increase ஆகும்போது electronegativity also increases. Decreases down the group போகும்போது toward down the group Z effective will be less. Z effective less இருக்கிறனால உங்களோட electronegativity அங்க கம்மியா இருக்கும். ஓகே, இதோட next one is electropositivity. Electronegativity na attract electron towards itself. Electronegativity na remove an electron from an atom. Okay, இது பாத்தீங்கன்னா it is increases down a group and decreases across the period. Okay, yes. So next one, acidity and basic concept. இது ரொம்ப ரொம்ப நமக்கு important. இது பேஸ் பண்ணி recent daysல questions அதிகமா கேக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் metal based oxides are basic. Metallic oxides are basic. Okay, இப்போ metallic oxides ஓட இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா electropositive element. For example, alkali elements எடுத்துக்கலாம். lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. Highly electropositive என்ன? ஈஸியா highly electropositive elementனா ஈஸியா ஒரு எலக்ட்ரான் எங்க ரிமூவ் ஆகலாம் அப்படின்னா valence shell which is away from the nucleus, அதுதான் electropositive, highly electropositive element. அந்த highly electropositive element will be highly basic. Understood? Next one, non-metallic oxides எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கும். ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஹைலி acidic. ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்? which can easily accept the electron giving by the other element. அப்படின்றப்போ எது எலக்ட்ரான் ஈஸியா அக்செப்ட் பண்ணுதோ அதுக்கு இட் வில் பி ஹைலி அசிடிக்கா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, next one. So இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதோட கன்சாலிடேஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். So what will happen? Ionization energy from left to right increases. Electronegativity left to right increases. Atomic radius top to bottom
decreases, increases. Electron affinity top to bottom decreases. Atomic radius right to left என்ன ஆகுது? Decrease ஆகுது. Electron affinity from left to right increases. So electronegativity top to bottom decreases and ionization energy top to bottom decrease. So this is a consolidation of your trends in periodic table. So இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படினா it will be well and good. So already நம்ம சொன்னோம் metallic character, இது நல்லா பார்த்துக்கோங்க. It is not either coming from left to right or top to bottom வரல, இது diagonal வந்திருக்கு. சரியா? அப்போ இங்க இருக்கிற metallic character which is having highly electropositive இருக்கிறதுக்கு metallic character அதிகம். metallic characterனா அது என்னவா behave பண்ணும்? metallic oxide basic, இங்க இருக்கிறது பேசிக்கா behave பண்ணும். அதே இந்த இடத்துல இருக்கிற ஆக்சைட்ஸ் வந்துட்டு அசிடிக்கா பிஹேவ் பண்ணும். இது மாதிரி क्वेश्चंसும் நமக்கு நிறைய கேக்குறாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். so there is a question based on the acidity and basicity of your metal halides and non metal halides. இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது which of the following oxide is most acidic in nature னு கேட்டிருக்காங்க. so they have given most acidic. நம்ம யூசுவலாவே இங்க கொடுத்திருக்கிறது என்னென்ன? எல்லாமே மெட்டல். மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தோம். மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் யூசுவலி பேசிக்னு பார்த்தோம். ஓகே, அப்ப இந்த பேசிக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த எலிமெண்ட் எப்படி இருக்கும்? ஹை எலக்ட்ரோபாசிட்டிவா இருக்கும். high electropositive element highly basic இருக்கும். அப்ப இங்க எது highly electropositive element? so நம்மனால அப்பனா எது acidic ன்னு பாக்கும்போது less electropositive. எல்லாமே நம்ம இதா இருக்கறனால less acidic வந்துட்டு எப்படி இருக்கும்? less electropositive தான் நமக்கு. ஓகே, அப்ப எது less electropositive element அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிலியம். பெரிலியம் அதுக்கப்புறம் தான் மெக்னீசியம் வரும். ஓகே, ஸோ எல்லாமே நமக்கு ஆல்கலைன் எர்த் மெட்டல் கொடுக்கும்போது எது டாப் மோஸ்ட்ல இருக்கோ அதுதான் லீஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ். ஸோ திஸ் ஒன் வில் பி அசிடிக் இன் நேச்சர் ஆஸ் கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த அதர் குரூப்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பெரிலியம். எஸ், ஸோ இதுல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட். இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பீரியாடிக் டேபிள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு படிச்சதெல்லாம் எதுவரை எப்படி படிச்சிருப்போம்? குரூப் வைஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, பீரியட் வைஸ் the property is like this அப்படிங்கறது படிச்சிருப்போம். there is a special case called anomalous property. anomalous property னா நார்மலா இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விட கொஞ்சம் வேரியேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ there is a diagonal relationship between your second element. அப்ப லித்தியம்க்கும் மெக்னீசியம்க்கும் there is a relationship. ஓகே, அதே மாதிரி பெரிலியம்க்கும் அலுமினியம்க்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே போரான் அண்ட் சிலிகான் அண்ட் கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் இஸ் ஹேவிங் diagonal relationship and it is especially applicable for period number 2 and period number 3. இது கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணும். Okay, next one, it's very important question. This is asked in JEE Mains 25 question. Okay, so நமக்கு 5 ionization energy. Read the question properly. Successive 5 ionization energy of elements are given. 5 values given. By using the above value, predict the group in which the above element is present. எந்த குரூப்ல இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு கொடுத்திருக்கிற 5 ionization energy value நல்லா கீனா அப்சர்வ் பண்ணுங்க. 800ல இருந்து இது என்னவா மாறி இருக்கு? அடுத்த ionization energy 2427. next is 3658. அதுக்கப்புறம் 25024. அப்போ you see from here to here what is a difference? calculateலாம் பண்ணாதீங்க, ஜெனரலா பாருங்க. இதுக்கும் difference பாருங்க, இதுக்கும் difference and the difference between this one and this one. எந்த difference உங்களுக்கு பார்த்தோன்னேவே அதிகமான changes இருக்குங்கிறத அப்சர்வ் பண்றீங்க? yes, from IE3, this is third ionization energy and this is fourth ionization energy. இது 2,
this is 5. ஓகே, ஸோ ஒரு தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு நமக்கு கன்வெர்ட் ஆகும்போது தான் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தேர்டு பொசிஷன்ல இருக்கிறது ஸ்டேபிள். 3 எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஸ்டெபிலிட்டி ஸ்டேட் அட்டைன் ஆகும். அப்போ அந்த எலமெண்ட்டோட வேலன்சி இட் வில் பி M3+. அப்போ ஃபோர்த் எலக்ட்ரான் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்ல இருந்து தான் நீங்க ரிமூவ் பண்றீங்க, அது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு அர்த்தம். 3+ வேலன்சி எந்த குரூப்க்கு நமக்கு இருக்கும் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல? ஆப்வியஸா குரூப் 13. எஸ் எஸ், குரூப் 13க்கு தான் நமக்கு ஆன்சர். ஸோ நீங்கள் வேலன்சி கால்குலேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்க, டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எதுக்கான டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது. அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. வேற எதோடது உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the correct order of first ionization enthalpy for the given 4 elements. இப்போ 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, கார்பன், ஃப்ளூரின், நைட்ரோஜன், ஆக்சிஜன். ஓகே, ionization enthalpy னா என்ன? Tendency of an element to remove an electron from its valence shell. அப்போ valence shell அப்படின்ற போது கார்பன் will be having 2s2 2p2. அதே மாதிரி ஃப்ளூரின்ல 2s2 2p5, நைட்ரோஜன் 2s2 2p3, ஆக்சிஜன் will be 2s2. ஓகே, அயனைசேஷன் என்தால்பி என்ன பண்ணோம்? லெஃப்ட் டு ரைட் இட் இஸ் எஸ். அப்போ கார்பன் will be having லீஸ்ட் அயனைசேஷன், லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்போ நம்ம எப்படி எலமெண்ட் அரேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னா கார்பன், அப்புறம் நைட்ரோஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின், இந்த பேஸ்ல தான் நமக்கு எலமெண்ட் அரேஞ்ச் ஆகும். ஓகே, ஆனா இதுல ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. நைட்ரோஜன் பாருங்க P3 கான்ஃபிகரேஷன். P3ங்கும் போது ஹாஃப் ஃபில்ட் கான்ஃபிகரேஷன் வரும். ஹாஃப் ஃபில்டுங்கிறது ஒரு ஸ்டேபிள்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு யூ ஹாவ் டு சப்ளை மோர் எனர்ஜி. அப்ப இந்த இடம் மட்டும் நமக்கு என்ன ஆகும்? இன்டர்சேஞ்ச் ஆகும். சரியா? இப்ப இந்த இடத்துல மட்டும் ஆக்சிஜன் வில் கம் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் நைட்ரோஜன், அதுக்கப்புறம் ஃப்ளூரின். கிளியர்? ஸோ வேர் இஸ் திஸ் ஆன்சர்? எஸ், திஸ் இஸ் இன் ஆப்ஷன் டி. So this is the answer. Okay. Okay. Next one. From the following pair of ion, which of the one is not isoelectronic? அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ இது ரொம்ப ஈஸி. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, 8 + 2ங்கிறது 10, 8 + 2 is 10. அதே மாதிரி ஃப்ளூரின் 9, 9 மைனஸ் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 + 1 is 10 electron. Okay, let me write here. சோடியம் வந்துட்டு 11, பிளஸ் சார்ஜ் வந்தா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 11 - 1 is 10. மெக்னீசியம் 12, 12 2+ கொடுக்கும்போது -2 பண்ணும், இதுவும் 10. ஓகே, மேங்கனஸ் அப்படின்னு இருக்கும்போது 25, அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேங்கனஸ் 25, 25 + 2 போட்டிங்கன்னா 23. அயன் நமக்கு 26, 26 ப்ளஸ் அதாவது -3 போட்டிங்கன்னா again you will get 23. அயன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் 26, 26 - 2 is 24. மேங்கனஸ் 25, 25 - 2 is 23. அப்போ ஆன்சர் will be this one. இதுதான் நமக்கு என்னது? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸில் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களோட அட்டாமிக் நம்பரை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. Okay. Okay, thank you. So this is all about the periodic classification. We have seen everything, consolidate பண்ணி நம்ம பார்த்திருக்கோம் along with the question and answers. So this is I2I Academy. So உங்களுக்கு நான் நம்மளோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன குவாரிஸ், என்ன ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த டீடைல்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.